ஓம் ஸ்ரீ தாரா நேயர்களுக்கு வணக்கம். நாம பிறந்ததே ஒரு அதிசயம், ஒரு மிரக்கல் இல்லையா? அப்போ நாம பிறந்த தேதியிலயோ, கிழமையிலயோ, நட்சத்திரத்திலயோ, கரணத்திலயோ, இல்ல நாள் சொல்றாங்கல்ல, மண்டே பிறந்தாங்க, தேர்ஸ்டே பிறந்தாங்க, சனிக்கிழமையில பிறந்தாங்க. அந்த மாரி டேஸ். இப்போ நம்ம அந்த பிறந்தத வச்சு அந்த நாள்ல நம் விரதங்கள் மேற்கொண்டால் என்னென்ன பலன்னு தான் பார்க்க போறோம். இப்போ நம்ம ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம். நீங்க பிறந்த நட்சத்திரம் மாசம் மாசம் வரும் இல்லையா? ஆ ஏன்னா 27 நட்சத்திரம் ஒரு ஒரு சைக்கிள் போயிட்டு திரும்ப இன்னொரு நட்சத்திரம் அப்படி வரும். இப்போ சில நாட்கள்ல 2 பட்டு வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு மத்தியானத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகும். அப்புறம் மறுநாள் காலையில வரைக்கும் இருக்கும். அப்படி இல்ல மறுநாள் மத்தியானம் வரைக்கும் இருக்கும் சில நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சில இடத்துல ராத்திரி தங்குற நட்சத்திரம் தான் கணக்கு எடுத்துக்கணும். அப்போ மத்தியானம் ஸ்டார்ட் ஆச்சுன்னா, அன்னைக்கு தான் உங்க நட்சத்திரமா எடுத்துக்கணும் சில சில இடத்துல சொல்றாங்க. மோஸ்ட் ஆஃப் த இடத்துல அப்படி சொல்றாங்க. சில இடத்துல சூரிய உதயம் எந்த நட்சத்திரத்துல இருக்கோ அந்த நாள தான் சொல்லணும் சொல்றாங்க. உங்க இதுல நீங்க ஃபாலோ பண்றது எதுவாயினும், நீங்க ராத்திரி தங்குறது தான் கணக்கு அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, அன்னைக்கு ஃபாலோ பண்ணுங்க. இல்ல சூரிய உதயம் அப்போ இருக்கக்கூடிய நட்சத்திரம் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, அந்த நாள கால்குலேட் பண்ணுங்க. அது உங்களோட இஷ்டம் தான். எதா இருந்தாலும் பாதி நாள் நம்ம நட்சத்திரம் தானே இருக்கு. அதனால இட்ஸ் ஓகே. அப்போ இந்த நட்சத்திரத்தில நீங்க அம் என்ன செய்யலாம் அப்படின்னா, நெறைய பிஸ்னஸ்ல நெறைய சக்சஸ் அடைஞ்சிருக்கவங்க, பிஸ்னஸ்ல தன்னை மேல்படுத்தி காட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, இல்ல உத்தியோகத்துல நெறைய உயர்வுகள் வரணும், வாழ்க்கையில உயர்வுகள் வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, அந்த நட்சத்திரம் வரும் அன்னைக்கு ஸ்பெஷல் பூஜைகள் வீட்ல செய்யலாம். தடைகள் ஏதாவது இருந்ததுன்னா, விநாயகர் பூஜை, ஹோமங்கள் செய்யலாம். மாசம் மாசம் நீங்க ஒரு ஒரு வாத்தியார்னா, இந்த ஹோமம்லாம் செய்றவங்க கிட்ட போயிட்டு, இந்த ஒரு இது மாரி பேசிக்கலாம். மாசம் மாசம் நீங்க எனக்கு செஞ்சு குடுத்துட்டு போங்க இன்னைக்குன்னா, அவங்களே தினத்த பார்த்து, அ சார் உங்களுடைய நட்சத்திரம் இந்த நாள்ல வருது. நான் காலையில ஹோமம் பண்ணி குடுக்குறேன். அப்படின்னு அவங்களே சொல்லுவாங்க. ஸோ நீங்க பெருசா ஒண்ணும் பண்ண போறதில்ல. அந்த ஹோமத்த அட்டெண்ட் பண்ணா போதும். அப்போ வீட்டிலோ, இல்ல ஆஃபீஸ் நீங்க ஒரு பிசினஸ் நடத்துறவரா இருந்தா ஆஃபீஸ்லயோ இந்த அ ஹோமங்கள் செய்யலாம். இல்ல தடை இருந்தால் விநாயகர், கணபதி ஹோமங்கள் செய்யலாம். இல்ல உங்களுக்கு நல்ல வருமானம் வரணும், நல்ல செல்வ செழிப்பு இருக்கணும் அப்டின்னா, மகாலட்சுமி சில டைம்ல என்ன பண்ணுவாங்க, விநாயகர், கணபதி ஹோமமும் சேர்ந்து மகாலட்சுமி ஹோமமும் பண்ணுவாங்க. அப்ப அந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம். சத்ரு அ வ விநாசம் பண்ற ஹோமம்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரியான ஹோமங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்கு என்ன தேவையோ, அந்த ஹோமங்கள பண்ணிக்கலாம். கல்யாணம் ஆகலனா அதுக்கு ஹோமம் இருக்கும். இப்ப நீங்க உங்க ஃபேமிலிக்குன்னு ஏதாவது ஒரு பூஜை செய்றவர் இருப்பார் இல்லையா? அவர்ட்ட இந்த மாரி பிரச்சனைக்கு மாசம் மாசம் இப்போ உங்க பிள்ளைக்கு கல்யாணம் ஆகல, உங்க பொண்ணுக்கு நல்ல வரன் அமையலன்னா, அவங்க நட்சத்திரம் அன்னைக்கு மாசம் மாசம் இந்த ஹோமங்களோ, இல்ல என்னால ஹோமம் செய்ய முடியல, என்கிட்ட அவ்வளோ இது கிடையாது அப்படின்னு சொன்னீங்கன்னா, எந்த நபருக்கு வாழ்க்கையில மாற்றங்கள் வரணுமோ, அந்த நாள்ல அந்த நட்சத்திர நாள்ல கோயிலுக்கு பர்ட்டிகுலர் கோயிலுக்கு போறது. அந்த கோயில்ல போயிட்டு தன் பேர்ல போய் தன் நட்சத்திரத்தில் சொல்லி ஒரு அர்ச்சனையோ, குங்கும அர்ச்சனையோ, மலர் அர்ச்சனையோ சமர்ப்பணம் செஞ்சுட்டு வர்றது. இப்படி நீங்க பண்ணலாம். இல்ல விரதங்கள் மேற்கொள்ளலாம். விரதங்கள் மேற்கொள்ளும்போது, ஆ இந்த நட்சத்திரம் நான் ஜென்ம நட்சத்திரம்ங்கிறதுனால, நான் அன்னைக்கு விரதம் மேற்கொள்றேன். உங்க உடல் ஒத்துழைத்தால், அந்த மாதிரி மேற்கொள்ளலாம். அப்போ ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு அ ரீசன் ஒரு ஜென்ம நட்சத்திரத்த அன்னைக்கு விரதம் இருந்தா என்ன ஸ்பெஷல்? இல்ல ஜென்மம் லக்னத்திலயோ விரதம் இருந்தால் என்ன ஸ்பெஷல்? இல்ல கரணத்தில விரதம் இருந்தா என்ன ஸ்பெஷல்? கிழமை பிறந்த கிழமையில விரதம் இருந்தா என்ன நடக்கும்னு பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம பிறந்த கிழமைகள் கூட நம்ம விரதங்கள் மேற்கொள்ளலாம். இல்ல அன்னைக்கு பூஜைகள் பண்ணலாம். உங்களுக்கு இஷ்ட தெய்வம் இருந்தா அன்னைக்கு பூஜைகள் பண்ணும்போது, நெறைய அம் நம்ம முன் ஜென்மத்தில் செய்த பாவம் கூட விலகறதுக்கு நெறைய வாய்ப்புண்டு. வாழ்க்கையில இருக்க தடைகள் விலகறதுக்கு வாய்ப்புண்டு. வாழ்க்கையில முன்னேறத்துக்கான வாய்ப்புண்டு. அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டீஸ் வரும். திருமண தடை இருந்தால் அதுவும் உடையும். இந்த மாதிரி எல்லா தடைகளுமே உடையும். அப்போ
நீங்கள் நட்சத்திரம் இருந்தாலும் சரி, இல்லை வார வாரம் நான் விரதம் இருக்கணும் அப்படின்னா, அந்த நீங்கள் பிறந்த கிழமையில் எந்த தெய்வம் உங்களுக்கு உகந்திருக்கோ அந்த தெய்வத்தை, இல்லை அந்த கிழமைக்கான தெய்வம் இருந்ததுன்னா, இப்போ செவ்வாய்க்கிழமையில் பிறந்தீங்கன்னா ஆப்வியஸ்லி முருகன், துர்கை, இந்த மாதிரி அம்பாளை வழிபடலாம். எந்த அம்பாளாக இருந்தாலும் வழிபடலாம். வெள்ளிக்கிழமையிலும் எந்த அம்பாள் வழிபடலாம். வெள்ளிக்கிழமை எல்லாத்துக்குமே உகந்த நாள், அப்போ வழிபடலாம். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு பெருமாள் அப்படி உங்களுக்கு இஷ்ட தெய்வம்னா, நீங்கள் பிறந்த நாள் சனிக்கிழமையாக இருந்தால் பெருமாளுக்கு விரதம் இருக்கலாம். அந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு நாள் சூஸ் பண்ணிவிட்டு அந்த பிறந்த கிழமையாக இருந்தால் இன்னும் விசேஷமாக இருக்கும். விரதம்னா பச்சை பட்டினியோடு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. உங்கள் உடம்பு எப்போல்லாம் ஒத்துழைக்குதோ அந்த மாதிரி இருக்கலாம். இல்லைங்க என்னால் சாப்பிடாம இருக்க முடியும், ஒரு வேளை மட்டும் சாப்பிட்டுட்டு மிச்ச நேரம் நான் பழம் சாப்பிட்றேன் அப்படின்னாலும் ஓகே தான். இல்லை நான் நான்வெஜ்ஜை மட்டும் தவிர்த்துட்டு அன்றைக்கி ஒரு நாள் நான் வெஜிடேரியனாக இருக்கேன், அன்றைக்கி ஒரு நாள் நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னாலும் அதுவும் ஒரு வகையில் விரதம் தான். உங்களுக்கான மந்திரம் ஒன்லைனராக இருந்தாலும் அதை அன்றைக்கி சொல்லும்போது நம்ம வாழ்க்கையில் இருக்கும் கஷ்டங்கள் எல்லாம் விலகி நல்லதே நடக்கும். ஆனால் நாம் வந்து என் பிள்ளை நல்லா இருக்கணும்னு நினச்சி வேறு நாள் விரதம் இருக்கலாம். பிள்ளை பிறந்த நாளில் விரதம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா அந்த நாளில் நீங்கள் விரதம் இருக்கலாம். இல்லை நீங்கள் இன்னொருத்தவங்களுக்காக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை சங்கல்பமாக முன்னாடி வச்சுட்டு நான் இந்த ரீசனுக்காக தான் இந்த விரதத்தை எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரு கணவன் மனைவிக்காகவோ மனைவிக்காக கணவனோ இப்படி கூட எடுத்துக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் சங்கல்பம் சொல்லணும்.